மறுப்போரின் உள்ளங்களில் பயத்தை ஏற்படுத்துவேன். எனவே கழுத்துக்களுக்கு மேலே வெட்டுங்கள், அவர்களின் ஒவ்வொரு இணைப்பையும் வெட்டுங்கள். குர்ஆன் 8:12. வணக்கம் தோழர்களே. போன வீடியோவில் இஸ்லாமிய வன்முறை போதனைகளுக்கும் டெரரிசமுக்கும் இடையே இருக்கிற தொடர்புகளை பார்த்துட்டு இருந்தோம். அந்த போதனைகளை பார்த்து தேவையில்லாத பயத்தை நமக்கு நாமே உருவாக்கிக்கிட்டோமா? நாம எல்லோரும் ஃபோபியா நோயாளிகளா? 2019 மார்ச் 15 நியூசிலாந்து கிரைஸ்ட் சர்ச் நகரத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு பற்றி உங்களுக்கு தெரியும். இதுக்கு இஸ்லாமோபோபியா தான் காரணம்னு சொல்லி 2001 செப்டம்பர் 11க்கு பின் மதத்தோட பேரால முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுத்தப்படும் வன்முறைகளையும் பாகுபாடுகளையும் கண்டிச்சு 2022 மார்ச் 15 ஐநா சபை ஒரு தீர்மானத்தை வெளியிட்டது. அந்த நாளை, அதாவது மார்ச் 15 இஸ்லாமோபோபியா எதிர்ப்பு நாளாக அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாதத்தை அரசியல், மதம், இனம் இப்படி எது கூடவும் இணைக்கக்கூடாதுன்னு தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கு. இதனால் என்ன ஆச்சுன்னா, பயங்கரவாதம் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல், யார் கூட சேர்றதுன்னு தெரியாமல் அனாதையா தெரு தெருவாக அலைஞ்சிட்ருக்கு. இனி நீங்கள் ஈன்னு ஆரம்பித்தாலே இஸ்லாமோபோபியான்னு முடிச்சிருவாங்க போல. அந்த மாதிரி ஆயிடுச்சு இஸ்லாமோபோபியா. இஸ்லாம் மேலே விமர்சனம் வைக்கிற இடங்களில் இந்த வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த வார்த்தைக்கு உண்மையில் என்ன அர்த்தம்? போபியானா என்ன? காரணம் இல்லாமல் குறிப்பிட்ட விஷயம் மேலே இருக்கிற பயம். ஃபியர்னா உண்மையான ஆபத்து அல்லது அச்சுறுத்தலுக்கு அப்புறமா வர்ற பயம். அப்ப இஸ்லாமோபோபியானா இஸ்லாம் அல்லது முஸ்லீம்கள் மீது காரண காரியம் இல்லாத பயம் அல்லது வெறுப்பு. சரி, இங்கே தான் ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரு கருத்தையோ ஒரு மதத்தையோ ஒரு ஐடியாலஜியையோ விமர்சிப்பது எப்படி ஃபோபியா ஆகும்? இன்டெலிஜென்ட் டிசைனர் அல்லாஹ் பன்றியை ரொம்ப கடுமையாக வெறுக்கிறான், அதுக்காக அல்லாவுக்கு பிக் ஃபோபியா இருக்குன்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி இஸ்லாமிய கருத்துக்களோட உடன்பாடு இல்லாததால அல்லது அதை கடுமையாக விமர்சிக்கிறதால அது எப்படி பயமாகும்? இதுதான் கன்ஃபியூஷன். ஒரு ஐடியாலஜியை விமர்சிப்பது அதை பின்பற்றுகிற மனிதர்களை வெறுப்பதற்கு சமமா? இரண்டையும் கலக்கிற இடத்தில்தான் முழு குழப்பமும் ஆரம்பிக்கிறது. கம்யூனிசத்தை விமர்சித்தால் கம்யூனிஸ்ட் ஃபோபியான்னு சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவ மதத்தை விமர்சிச்சா கிறிஸ்தவ ஃபோபியான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இஸ்லாமிய கருத்துக்களை விமர்சித்த உடனே இஸ்லாமோஃபோபியான்னு லேபிள் ஒட்ட ஆரம்பித்தா அது டிஸ்கஷனா இல்லை, இன்டலெக்சுவல் இன்டிமிட்டேஷன்னா. இன்னொரு விஷயம், முஸ்லீம்களுக்கு எதிரான வயலன்ஸ், டிஸ்கிரிமினேஷன், ஹேட் கிரைம் நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. நடக்குது, அது தவறு. ஆனால் அதையும் இஸ்லாமிய கருத்துக்களை விமர்சிப்பதையும் ஒரே பேஸ்கட்டில் போட்டுட்டா டிஸ்கஷன் முடிஞ்சிரும். இதைத்தான் நம்ம இஸ்லாமியவாதிகள் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு புரியலையா? இல்லை நடிக்கிறாங்களா? தெரியல. மனிதர்களுக்கும் ஐடியாஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. மனிதர்களுக்கு உரிமை இருக்குது, ஐடியாஸுக்கு கிரிட்டிசிசம் இருக்குது. கம்யூனிசத்தை விமர்சிக்கலாம், ஃபேசிசத்தை விமர்சிக்கலாம், கிறிஸ்தவத்தை விமர்சிக்கலாம், இந்துத்துவத்தை விமர்சிக்கலாம். அதே மாதிரி இஸ்லாமையும் விமர்சிக்கலாம். அது ஹேட் கிரைம் கிடையாது. நான் உங்களுடன் இருக்கிறேன். நம்பிக்கை கொண்டோரை பலப்படுத்துங்கள். மறுப்போரின் உள்ளங்களில் பயத்தை ஏற்படுத்துவேன். எனவே கழுத்துகளுக்கு மேலே வெட்டுங்கள், அவர்களின் ஒவ்வொரு இணைப்பையும் வெட்டுங்கள்னு குர்ஆன் 8:12 சொல்லுது. இது அன்பை போதிக்கிற வசனமா? இதுக்கு உடனே வர்ற பதில் என்னன்னா, அது கண்டெக்ஸ்டுவல் வசனம். போர் சூழ்நிலை, போர்க்களத்தில் டூயட்டா பாட முடியும், அதை தவறா புரிஞ்சுக்காதீங்க. சரி, அப்படின்னா ஒரு கேள்வி, குர்ஆன்ல எங்காவது இந்த வசனங்களை ஃபியூச்சரில் ஜென்ரலாக எடுத்துக்க கூடாது, இந்த வசனம் இப்போ இந்த சூழ்நிலைக்கு மட்டும்தான்னு சொல்லியிருக்கா? அல்லது முகம்மது ஹதீஸில் எக்ஸ்பிளிசிட்டாக விளக்கம் கொடுத்துருக்காரா? நிச்சயமா இல்லை. ஆனால் வசனம் ஓப்பனாக இருக்கு. அதனால தான் ஒவ்வொரு காலத்திலும் சிலர் அது லிட்ரலாக எடுத்துக்கிறாங்க. அப்போ உடனே அது உண்மையான இஸ்லாம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த லிட்ரல் ரீடிங்குக்கான ரா மெட்டீரியல் எங்கிருந்து வந்தது? இதே குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து தானே? இது அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின், ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி. உலகத்தில் நடந்த பல இஸ்லாமிய தீவிரவாத இயக்கங்கள், ஐசிஸ், அல்-காய்தா, தாலிபான், பொக்கோஹரம், இவங்க ஐடியாலஜியை DC காமிக்ஸ், மார்வல் மூவிலேருந்து எடுக்கல, பைபிள், பகவத்கீதையிலேருந்து எடுக்கல, குர்ஆன், ஹதீஸ், சீரா, கிளாசிக்கல் தஃப்சீர் இதிலிருந்து தான் எடுத்தாங்க. அதனால அந்த கட்டளைகளை பற்றி கேள்வி கேட்ட உடனே இஸ்லாமோபோபியான்னு லேபிள் ஒட்டுறது டிஸ்கஷனா இல்லை டிஸ்கஷனை ஷட் டவுன் பண்ணுறதா? 2019 இலங்கை ஈஸ்டர் அட்டாக் நினைவிருக்கா? 290க்கும் மேலான மக்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த அட்டாக்குக்கு பின்னாடி இருந்த ஜஹ்ரான் ஹாஷிமி எங்கிருந்து வந்தான்? ஓப்பனா என்னவெல்லாம் பேசினா? SLTJங்கிற ஸ்ரீலங்கன் தௌஹீத் ஜமாத்லேருந்து பிரிஞ்சு வந்த அவன் மார்வல் TC திரைப்பட டயலாக் பேசல, தன்னோட செயல்களுக்கு
குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து தான் ரிலிஜியஸ் ஜஸ்டிஃபிகேஷன் பேசினான். அதனால கேள்வி என்னன்னா, ஒரு ஐடியாலஜி தொடர்ந்து வயலன்ஸுக்கு பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா அந்த ஐடியாலஜியை விமர்சிக்க கூடாதா, இல்ல விமர்சனத்தையே தடை செய்யணுமா? இங்க இன்னொரு ஐரணி இருக்கு. இஸ்லாமை கண்டு பயப்படுறது யார்? கிரிட்டிக்ஸா? இல்ல, சமூக ஒதுக்கல், பொருளாதார அழுத்தம், குடும்ப அழுத்தம், கொலை மிரட்டல் காரணமா தங்களோட நம்பிக்கையின்மையை வீட்டில் சொல்லக்கூட பயப்படுற எக்ஸ் முஸ்லிம்ஸா? இல்ல, நரக பயம், மரண அச்சம் காரணமா ஒவ்வொரு வினாடியும் பயந்து செத்து செத்து வாழும் இஸ்லாமுக்குள்ள வாழ்ற முஸ்லீம்களா? புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கு. ஒரு மாத தூரத்தில் இருந்தாலும் எதிரிகளின் உள்ளங்களில் என்னை பற்றிய அச்சம் ஏற்படுத்தி எனக்கு வெற்றி அளிக்கப்பட்டுள்ளதுன்னு. ஒட்டகம் ஒரு நாளைக்கு 45லேருந்து 65 கிலோமீட்டர் போகும்னு சொல்றாங்க. நாம 50 கிலோமீட்டர்னு எடுத்துக்கிட்டாலும் 1500 கிலோமீட்டர் ரேடியஸ் வரும். உலகத்துக்கே அருளா வந்ததா சொல்லப்படும் ஒரு இறை தூதரை பார்த்து 1500 கிலோமீட்டர் ரேடியஸ் தூரத்தில் இருக்கிறவன் கூட எதுக்காக பயப்படணும்? அவர் அப்படி என்ன செஞ்சிருக்க முடியும்? போக்கிரி விஜய் பட டைலாக பவர்ஃபுல்லா செயல்ல காண்பிச்சிருக்காரு. யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரிதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்த்து கண்ணில் நான் ரெடிங்கண்ணா. இப்ப கேளுங்கண்ணா, யார் தமிழ்னு? வந்தவனே உன்னை தானே கேட்டேன், அப்பயே சொல்லிருக்கலாம்ல. இது பஞ்ச் டைலாக்னா, மனப்பாடம் பண்ண வேணாமா? இப்ப கேளுங்கண்ணா, யார் தமிழ்னு? யாரா இங்க தமிழ்? ஆளு ஒரு டெரர் பீஸா தான் இருந்திருக்காரு போல. அதாவது இங்கே ஃபியர் இட் செல்ஃப் ஒரு டூலா பயன்படுத்தப்பட்டிருது. அப்போ இந்த பிரச்சனைகளை சுட்டி காண்பிக்கிறவங்க தான் ஃபோபிக்னு சொல்றது எப்படி லாஜிக்கலா இருக்கும்? ஒரு புத்தகத்தில் திரும்ப திரும்ப அவர்களை எதிர்த்து போராடுங்கள், மறுப்போர் கழுத்தை வெட்டுங்கள், நட்பாக்கிக் கொள்ளாதீர்கள், அடிமையாக்குங்க, இழிவுபடுத்துங்கன்னு சொல்லிட்டே இருந்தா அதை விமர்சிக்கிறவனை ஃபோபிக்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை முதல்ல ஸ்க்ரூட்னிக்கு கொண்டு வரணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இஸ்லாம் ஒரு ரேஸ் இல்லை, ஒரு எத்னிசிட்டி இல்லை, ஒரு நேஷ்னாலிட்டியும் இல்லை. அது ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ், அவ்வளவுதான். ஐடியாஸ்க்கு பப்ளிக் ஸ்க்ரூட்டினி வரதான் செய்யும். அதனால முஸ்லீம்களுக்கு எதிரான வயலன்ஸ் தவறு. ஆனால் இஸ்லாமிய நூல்கள், ஹிஸ்ட்ரி, தியாலஜி, ஜிஹாத் கான்செப்ட்ஸ், ஷரியா இவைகளை விமர்சிப்பது ஒரு ஜனநாயக சமூகத்தில் வெரி நார்மல் விஷயம். இல்லைனா நாளைக்கு எந்த ஐடியாலஜியும் எங்களை விமர்சிக்காதீங்க, அது ஃபோபியான்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ உரையாடல்களே இல்லாமல் போயிடும். கடைசியாக ஒரு விஷயம், ஒரு கருத்தை விமர்சிப்பது பயமல்ல, விமர்சனங்களை கண்டு பயப்படுவது தான் உண்மையான பயம். இஸ்லாமுக்கும் யூதத்துக்கும் என்ன பிரச்சனை? அடுத்த பதிவில் பார்க்கலாம்.